ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. வாங்க வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் தான் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்காங்க ஆளில் கொடுத்துங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சொல்லி வெறுப்பாகுதுங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டெம்பிளை கண்டுபிடிக்குதான், வில்லேஜஸை கண்டுபிடிக்குதான். ஓகேங்க, அப்புறம் வீடியோ மட்டும் போக்குந்தா இப்படி இன்க்ளூவையும் போகிறோம்ல. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டெம்பிள் சிட்டியை கண்டுபிடிக்கணும். அது இந்த என்னன்னு தெரியல, மைன்கிராஃப்ட் டெம்பிள்னு இருந்துச்சு. அதுதான் டெசர்ட் டெசர்ட் டெம்பிள். அது பேர் அது வந்து டெசர்ட்டில் தான் இருக்கும். அதனால் டெசர்ட் டெம்பிளில் போய் கண்டுபிடிக்கலாம். வாங்க வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க அடுத்த பார்க்கல செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏன்னா இது ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. அது என்னங்க தெரியல, உங்களுக்கு தெரியாத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிட்டேங்க. மேலே கோல்டு இருந்துச்சு, அது எதுக்கெல்லாம் பார்த்தேன் உளுந்துருச்சு. தூரத்தில் கெசக் வில்லேஜஸை போய் பார்த்தேன். அப்புறம் எங்கன்னா அந்த கோல்டு இருந்துச்சுல காய்ஸ், அந்த கோல்டை கையால் எடுக்க முடியாதான். ஸ்டோன் பிக்காஸு, அயன் பிக்காஸு, கோல்டு பிசாஸு, அப்புறம் பிசாஸா பிக்காக்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு எடுக்க முடியுமா? ஆனால் கக்கை பிக்காஸை வச்சு எடுக்க முடியாதான். அது ஏங்க தெரியல. ஸ்டோன் பிக்காஸை வச்சு எடுக்கலாமா? அது ஏங்க தெரியல. அப்புறம் அயன் இதுவாக இருந்ததை நான் இதுவாக ஒரிஜினலாக மாற்றிக்கேன். அப்புறம் ஒரிஜினலாக அயன் இங்காக்கா மாற்றிக்கேன். பேர் வாயில் வர மாற்றிதான், அதுங்க தான் சொன்னேன். அப்புறம் வேறு ஒருத்தன் வீட்டில் வந்து பார்த்தேன். இது எங்கம்மா இருந்துச்சு, என்னங்க தெரியல. இது கிரில்லிங் மிஷின் மாதிரி இருந்துச்சு. அதையும் தூக்கி போய்க்கேன். எடுத்து போவோம் கையோட அப்படின்னு வந்துக்கேன். அப்புறம் லக்கி பிளாக் கைடு 2 டைம்ஸ் அந்த வீடியோ பார்க்குறேங்க. நேற்று பார்க்க வீடியோ அது, அந்த வீடியோ பார்க்குறாங்க. மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஏற்றுக்கு வேறு ஒரு இடத்துக்கு வந்துக்கேன். பக்கத்தில் ஆயங்கோலம் இருந்தியா, அவங்க சும்மா பார்த்தேன். லைட்டாக தான் தொட்டே நீ செத்து போய் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா செத்து போயிட்டேன். அப்புறம் என்ன செய்ய, மறுபடினா ரீஸ்பாங் தான் கொடுக்கணும். ரீஸ்பாங் கொடுத்தா நான் இங்கே வந்துடுவேன்னா, நான் இங்கே ரீஸ்பாங் பெட்டே நான் செட் பண்ணி வைக்கல. அதுங்காகத்தான் நான் எங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தேனோ அந்த இடத்துக்கே வந்துக்கேன். கவலையாக போச்சு மகளே. நான் எந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல நான் ரீஸ்பாங் பாயிண்ட் செட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் இந்த நிலமையாக வந்திருக்காரு. அங்கேயே ஸ்பான் ஆகிப்பேன். நான் கடைசி வரைக்கும் நான் பொருள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த இன்வென்ட்ரி இது வச்சுக்கேன். அது என்ன இன்வென்ட்ரி வச்சுக்கேன். அதனால தான் நான் எடுத்துக்க அந்த பொருள்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் எங்கேயாச்சும் ரீஸ்பாங் பாயிண்ட்டு செட் பண்ணி வச்சு போகாமல் இந்த பெட்டை எங்கேயோ வச்சு வந்துட்டேன். பார்த்தேன் ஒரு வழியாக நான் தேடுங்கிறது ஃபஸ்ட்டு தடவையாக கெசட் டெம்பிள்னு சொன்னது எனக்கு காலில் விழுந்தோன்னே நான் கெசட் டெம்பிளை பார்த்துக்கேன். என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையில், நானாக உலகிக்கு இருக்கிறேன். நான் ஒரு வழியாக டெசர்ட் டெம்பிளை பார்த்துட்டேன்னு சொல்ல வரேன் மக்களே. நான் வீடியோவில் காமிச்சது உண்மை தான். நான் பொய்ன்னு காமிச்சிட்டு இருந்தேன், பார்த்தா உண்மை. சரி அப்புறம் என்ன பண்ணுவோம், கெசட் டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஓட்டே போக்கு போக வேண்டியதான். நான் யூடியூப்பில் இங்கே பாருங்களே, க்ரீப்பர் இதுக்கியா, க்ரீப்பரோட மண்டை ஷேப்பில் வச்சுருக்காங்க அதை. சரி அப்போ உடச்சிக்கு கீழெல்லாம் போக வேண்டியதான் நான் உடச்சிக்கு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பின்னாடி ஏதாவது வழி இருக்காங்க, போய் பார்த்துக்கப்போ இது உடைக்க முடியாத பிறகு அவ்வளோ ஸ்ட்ராண்டாக கல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ உள்ளே போயிட்டேன். அப்புறம் பார்த்தா என்னமோ இடிக்குங்கிறாங்க. எங்கெங்க பார்த்தா தான் தெரிஞ்சது. அப்புறம் 2 தடவை செத்துக்கேன். அந்த லக்கி பிளாக்கில் மாதிரியே நான் 2 தடவை செத்துக்கேன். சரி வீடியோ ஸ்கிப்பாங்க பாருங்கள். நான் நினைக்கிற வரைக்கும் இதான் ரொம்ப ஹையஸ்ட்டு வீடியோவாக இருக்க போகுது நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு இது ஓகே போக்கு கீழே விழுந்தோன்னா உள்ளே குழி மாதிரி இருக்கும். 4 செஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இப்படிலாம் போக்காங்க. உருட்டு கிடையாது அது உண்மை. சரி இது நம்பிக்கையா எனக்கு போடல. கெசட் டெம்பிள் கிடச்சது அது உண்மை. அப்போ இதுவும் உண்மையாக தான் இருக்குன்னு நான் சைடாக தோண்டி பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல. நான் தான் அதுன்னு பார்ப்போம் எங்கள் உள்ளே குழியை தோங்கினேன். ஆனால் நான் உள்ளே போகல. சரி பக்கத்துலேயே ஓங்கி பார்ப்போம் அப்படி. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் அல்லவா, அதனால தான் நான் சாண்டெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கேன். ஏதாவது புஷ்ஷுன்னு இருந்துச்சுன்னா அது மேலே ஏறிங்கலாம் சாண்டு மேலே, அப்புறம் எனக்கு எதுவும் ஆகாது.
அப்படின்னு நாங்கச்சு உள்ளே போகலாங்க பார்த்து குழிக்குள்ளே இறங்குனேன். எதுவும் ஆகாருங்க. நான் உள்ளே குதிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தேன் புஷ்ஷுங்க சத்தம் கேட்குச்சு. உண்மையை பருகுன்னு சாண்டை போட்டு அல்லாங்க மேலே அள்ளிக்க வந்தேன். கவான்னு ஒடிச்சிட்டு போனுங்க. கேமே அப்படி சிக்கி போச்சு. அப்புறம் பார்த்தா 2 தடவை நான் செத்துக்கேன். டைன்னு வருது. ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ நான் இன்மைக்கு ஆங்கில இருக்கா எனக்கு புரியல எனக்கு. அப்போ திரும்பி வந்து பார்த்தா அது நான் அந்த இடத்துல நான் அந்த டெசர்ட் டெம்பிள் திரும்பி எங்கே வந்தேன்னா அதே இடத்துல தான் நான் நின்ட்டேன். நான் டெசர்ட் டெம்பிளுக்கு போனேங்க. அங்கே பெட்டு ரீஸ்பாங் எனக்கு அங்கே செக் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் நான் இங்கேயே வந்துருக்கேன் எப்போ போல். இந்த வீடை முடிச்சுக்கலாம் கைஸ். அப்போ திரும்பி போகிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த கையை மூவ் பண்ண முடியல அந்த அளவுக்கு இருக்குது. போய் தானே ஆகணும். அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் போக்குங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்ப்போம் எடிட் பண்ணும்போது. அப்புறம் கஷ்டப்பட்டு தான் நான் விளையாண்டுருக்கேன். திரும்பி வர்றது ஒரு மாதிரி வெறுத்து போச்சு. மறக்காமல் இப்போயே வந்து லைக் பண்ணிங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் வாங்கிங்க. எவ்வளோ ரீச்சுன்னா ஒரு எவ்வளோ லைக் பண்ணணும்னா எனக்கு ஒரு 50 அந்த மாதிரி போதும். எனக்கு அவ்வளோலாம் வேணாம். எனக்கு 50K இந்த மாதிரிலாம் வேணாம். ஒரு 50 ஆச்சும் கொடுங்க. அல்லது 100 அல்லது 500 அதுவே போதும் எனக்கு. அதுவே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க கைஸ்க்கு. மூவ் பண்ணி கையே வெறுத்து போச்சு. திரும்பியும் கெசக் கெம்பிளுக்கு வந்து பார்த்தேன். ஒரு இதுவும் காணோம், ஒரு ஐட்டமும் காணோம். அந்த வெடிச்சதுல எல்லா செஸ்ட் பாக்ஸ் எல்லாமே பறந்து தூளாக உறிஞ்சு போச்சு. ஐயோ கவலையாக இருக்கு. வாங்கி அப்புறமேட்டுக்கு வந்து எடிட் பண்ண அந்த இடத்துல வந்து லாவால் செத்து போனேன் கைஸ் தெரியாமல். அப்புறம் மேலேருந்து வந்து லைட்டாக ஹாக்குது 2ல் இருக்குது தெரியாம. இதுக்காக நீங்கள் டெட்டுங்க காமிப்பீங்க. ஐயோ ஏங்க நான் இப்போ என்ன விழுந்தேன். ஆமாங்க நியாயம் தான், ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா அந்த ஆழமாக இடத்துல வந்து 2 காட்டை வச்சுக்கிட்டு விழுந்தா செத்து தான் போவேன். ஓகே இதை எத்தனை இப்போ செத்து இருக்கேனா? இதெல்லாம் பார்த்து லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நான் எத்தனை டைம் செத்துருக்கேன்? 4 டைம் அந்த லாவால் செத்து போயிருக்கேன். அப்புறம் இன்னொன்று இப்போ ஒன்று செத்து போயிருக்கேன். எல்லாம் தெரியாமல் தான் செத்து போய் வேணுங்க. அவங்க தெரியவாங்களா? சத்தியமாக செய்ய மாட்டேங்க. நாங்களுமே செய்ய மாட்டேன். சத்தியமாக செய்யலை. தெரியாமல் தாங்க லாவால் செத்து போயிருக்கேன். இப்போ ஒன்று இன்னொன்று என்னென்னு தெரில. இன்னொன்று என்னமோ ஐயங்கோலமில் செத்து போயிருக்கேன். இப்போ இன்னொன்று செத்து போயிருக்கேன். என்னன்னு சத்தியமாக தெரில. இதோட இந்த எபிசோடு முடியுது. இது பார்த்தேன் நினச்சிக்குவேன். நான் கேமே என்னால் விளையாட முடியல பிசியில் உட்காந்து அதனால வேணாம். இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோடு வந்து வீக்கில் வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடே முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். விளையாட முடியல. பாய்.